இனிமே அவருக்கு நினைவு திரும்பாது. He is no more. இங்க வர்றதுக்கு முன்னாடியே இவர் யார்? நீங்க ரிசப்ஷனுக்கு போய் இவரோட ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. அதுல ஃபில்அப் பண்ண வேண்டியது ப்ராட் டெட் ஆன் அரைவல்னு ஃபில்அப் பண்ணுங்க. ஒரே கனாயின் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தே கனா மெய்யாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேலே சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினான் நிலாவை வாங்குவேன். ஒரே கனா என் வாழ்விலே அதை நெஞ்சில் வைத்திருந்தேன். கனா மெய்யாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். அதை நெஞ்சில் வைத்திருந்தேன். கனாமையாகும் நாள் வரை உயிர் கையில் வைத்திருப்பேன். வானே என் மேல் சாய்ந்தாலுமே நான் மீண்டு காட்டுவேன். நீ என்னை கொஞ்சம் கொஞ்சினான் நிலாவை வாங்குவேன். இல்ல டாக்டர் அவருக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை அவரை செக் பண்ணி பாருங்க. நாங்க எந்த தப்புமே பண்ணல. பேஷண்ட் முன்னாடி இறந்துட்டாரு. அது எப்படி இருக்க முடியும்? மறுபடியும் நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியும் அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க வர வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தேன். அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் ஒரு வாட்டி செக் பண்ணுங்களேன். அவரு மயக்கமா தான் இருக்காரு. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவாரு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். என்னங்க எந்திரிங்க. நீங்க இப்படி கண்ணு மூடி படுத்திருக்கிறதால இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியும். நீங்க என்கிட்ட வெயிட் பண்ண சொன்னீங்க இல்லைங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே வெயிட் பண்ணிட்டேங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் கண்ணு தரங்க. இதுக்கு மேலே என்னால காத்திருக்க முடியாதுங்க. ப்ளீஸ் எந்திரிங்க. டாக்டர் ஜதின், லெட்ஸ் கோ. இல்ல போகாதீங்க. இன்னொரு வாட்டி அவரை செக் பண்ணி பாருங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா பேஷண்ட் எப்படிங்க பொழப்பாரு? ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் நீங்க ஹார்ட் ரிவைவ் பண்ணுவீங்கல்ல? ஷாக் தெரப்பி இருக்குல்ல? ஷாக் தெரப்பி கொடுங்க. அவர் கண்டிப்பா உயிரோட வந்துருவாரு. ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல இந்த ஹாஸ்பிடல்ல? யாராவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க. மேடம், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவர் இறந்துட்டாரு. அவர் சாகல. he is not dead. அவர் சாக மாட்டாரு. அவரால சாக முடியாது. என்னை விட்டுட்டு அவரால எப்படி போக முடியும்? ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மத்த பேஷண்ட்ஸ்க்காக இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம போறீங்க. அவருக்கு நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லையே. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மேம், நாங்க டாக்டர்ஸ், கடவுள் கிடையாது.
and he is already dead. அவர் உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இவரோட இதயம் எப்ப துடிக்கிறத நிறுத்துச்சுன்னே தெரியல. நான் பார்த்தேன் டாக்டர், அவருக்கு ஹார்ட் துடிச்சிட்டு இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு நல்லா தெரிஞ்சது இங்க டாக்டர். பாருங்க, நீங்க பாக்கும்போது அவருக்கு ஹார்ட் பீட் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மேடம். நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க டாக்டர் ஜத்தன், மாட்டீங்க ப்ளீஸ்? நம்ம அடுத்த பேஷண்ட பார்க்க வேண்டியது இருக்கு, வாங்க போலாம். இல்ல டாக்டர், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரே ஒரு வாட்டி அவரை பாருங்க ப்ளீஸ். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். அவரை காப்பாத்துங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அவரை ரிவைவ் பண்ண முடியும் ப்ளீஸ். வாங்க. Thank you so much. There is nothing. No heartbeat, no pulse. எங்களால எதுவும் பண்ண முடியாது. We are sorry for your loss. மைதிலி, சீக்கிரம் போமா. ரொம்ப தூரம் போகணும் போல இருக்க. பிரக்யா தனியா எப்படிமா சமாளிப்பா? சீக்கிரம் போ. புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க பாட்டி, நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்ல, சீக்கிரமா போயிடலாம். என்ன இது அபசகுணமா இருக்கு. சரி இல்லையே. என் அபிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒண்ணும் ஆகாது, நிச்சயமா ஒண்ணும் ஆகாது பாட்டி. இந்த மாதிரி நினைக்கிறது முதல்ல நிறுத்துங்க பாட்டி. இது எதனால விழுந்ததுன்னா, இதுக்கு அடியில க்ளூ இருக்கும்ல, அது போயிடுச்சு. அதனாலதான் விழுந்துச்சு. இது பாருங்க, சரியாயிடுச்சு பாருங்க. என் அபிக்கும் சரியாயிடும். பாட்டி, நீங்க கவலையே படாதீங்க. அங்கதான் பிரக்யா இருக்கால, அங்க பிரக்யா இருக்கும் போது அபிக்கு ஒண்ணுமே ஆகாது. சார், இன்ஜெக்ஷன் இஸ் ரெடி. அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. அப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்? பேஷண்ட் இஸ் டெத். அவர் இறந்துட்டாரு. அவரோட பேப்பர்ஸ் ஒர்க்லாம் ரெடி பண்ணிடுங்க. இவங்க தனியா இருக்காங்க, ஸோ மேக் ஷுவர். ஏற்கனவே அவங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஓகே, எந்திரிங்க. இதெல்லாம் உண்மை இல்ல. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என் கூட எப்போ இருப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் பெர்மிஷன் இல்லாம நீங்க என்ன விட்டுட்டு எப்படி போலாம்? பாட்டியை போய் பார்க்கணுங்க. எந்திரிங்க. பாட்டி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இப்ப மட்டும் நீங்க என்ன எப்படி தனியா விட்டுட்டு போல? நான் உங்களை போக விட மாட்டேன். இதுக்குதான் இவ்வளவு நாளா சண்டை போட்டமா சொல்லுங்க. எப்பவும் ஏன் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு இப்படி போறீங்க? நிச்சயமா நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? நீங்க என்ன விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு எந்திரிங்க ப்ளீஸ். எந்திரிங்க, இப்படி பண்ணாதீங்க. என்கிட்ட விளையாடுறீங்க தானே? நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்ப கண்ணு தரங்க. கண்ணு தரது என்கிட்ட பேசுங்க. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் எப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன். ப்ளீஸ் எந்திரிங்க. எங்க நான் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்க பேரை சொல்லி குங்குமம் வச்சுக்கிட்டேன். இதோ இந்த தாலி உங்களை என்னை விட்டு போக விடாதுங்க. என்னை விட்டு உங்களை எங்கேயும் போக விட மாட்டேங்க. நான் எங்கேயும் போக விட மாட்டேன். நீங்க என் கூட தான் இருக்கணும். டாக்டர் ஜத்தன், எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல டாக்டர் குமார், இது ஒன்றும் சாதாரண கேஸ் கிடையாது. ஒருத்தருடைய லைஃப், அவங்க வாழ்க்கையோட நம்பிக்கை. இந்திய பெண்களால தம் புருஷனோட உயிரை காப்பாற்ற என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். நீங்களே பாருங்க, நாம டெட் பாடின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம். ஆனா மரியாதை கொடுக்கறது ரொம்ப அவசியம். என்னங்க, தாலியை பாத்தீங்கல்ல? நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாதுங்க. டாக்டருக்குலாம் தெரியாது. அவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தெரியுங்க? எந்திரிங்க. என்னால உங்களை எந்திரிக்க வைக்க முடியுங்க. எந்திரிங்க ப்ளீஸ். எந்திரிங்க.
மேம் ப்ளீஸ் காம் டவுன். கொஞ்சம் அமைதியா இருங்க மேம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவரு கண்டிப்பா எந்திரிப்பாரு. இவரால என்னை விட்டு போக முடியாது. அப்படியே இவரு போகணும்னு நினைச்சாலும் இவரை என்னை விட்டு நான் எங்கேயும் போக விட மாட்டேன். இவரு சாக முடியாது. இவரை நான் சாக விட மாட்டேன். மேம் ப்ளீஸ். இன்ஜெக்ஷன் எங்க? போங்க போய் டாக்டர் வர சொல்லுங்க. இன்ஜெக்ஷன் எங்க? மேம் இந்த இன்ஜெக்ஷனை ஹார்ட்ல தான் போடணும். ஆனா இப்போ இத போடுறதால எந்த யூஸும் இல்ல மேம். அவர் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. மேம் ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மேம் ப்ளீஸ் மேம், நீங்க என்ன பண்றீங்க? இதால எதுவும் நடக்க போறது இல்ல மேம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போவாது எந்திரிங்க. உங்க மனசுல இருக்கிறது என் காதல். அதை யாராலையும் நிறுத்த முடியாது. என் காதல் இருக்கிற வரைக்கும் உங்க இதையும் நிக்காது. தயவு செஞ்சு கண்ணு திறந்து பாருங்க. என்னை விட்டு போகாதீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தாங்க நான் காத்துட்டு இருக்க முடியும்? என்ன காத்திருக்க சொல்லிட்டு நீங்க என்னை விட்டு போக முடியாது. நான் தான் உங்க வாழ்க்கைன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. நீங்க தான் ஏன் வாழ்க்கைங்கிறது நீங்க எப்படிங்க மறந்தீங்க? உங்களுக்கு போகணும்னா நீங்க தனியா போக முடியாது. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. நர்ஸ் நர்ஸ் இங்க பாருங்க. இவரோட இதயம் துடிக்கிற மேம் ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க மேம். இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்களே வந்து பாருங்க. இவரோட ஹார்ட் பீட் செக் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்க. டாக்டர், அந்த பேஷண்ட் இறந்து போயிருந்தாரே. ஆமா, பேப்பர்ஸ் ஒர்க்ல முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் டெத் சர்டிபிகேட்டுக்காக. ஐயோ இல்ல டாக்டர், அவர் உயிரோட இருக்காரு. ப்ளீஸ் சிஸ்டர், நான் தரவா செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கல்ல? அந்த லேடி எமோஷனலா இருக்காங்க. டாக்டர் நான் எமோஷனல பத்தி பேசல. நானே செக் பண்ணி பார்த்தேன். என் காதல ஹார்ட் பீட்டையும் கேட்டேன். நீங்களும் வந்து பாருங்க. இம்பாசிபிள். நானே அவரை நல்லா செக் பண்ணேன். நான் தான் அவர் இறந்துட்டாருன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் எப்படி அவரால உயிரோட வர முடியும்? டாக்டர் நான் அவரோட ஹார்ட் பீட்டை கேட்டேன். ப்ளீஸ் நீங்க வந்து அவரை செக் பண்ணுங்க. ஹார்ட் பீட்? எஸ் டாக்டர், நீங்க இன்ஜெக்ஷனை ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அந்த லேடியா உங்க ஹஸ்பண்ட்க்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்க டாக்டர். அதுவும் ஹார்ட்ல. அதுக்கப்புறம் தான் அவரோட ஹார்ட் பீட்டை நான் கேட்டேன் டாக்டர். நான் உண்மையை தான் சொல்றேன் டாக்டர், அவர் உயிரோட இருக்காரு. சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சிஸ்டர், நீங்க ஓடி ரூமை கேன்சல் பண்ணல? இல்ல டாக்டர், நான் இவங்க கூட தானே இருந்தேன். குட். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம பேஷண்ட்டை இமிடியேட்டா ஓடி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டோன்ட் வரி, நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். பேஷண்ட் சரியாயிடுவாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் நடந்தது கண்டிப்பா மேஜிக்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப என்ன ஆகும் ஆலியா? அபிக்கு இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. அவன் டெல்லியில தானே இருந்தான். அபி டெல்லிக்கு போனதுனால தானே பிரக்யாவை கொலை பண்ண நம்ம பிளான் பண்ணோம். அதுல எப்படி அபி வந்து சிக்கனா? ஆலியா இது எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அவன் பிரக்யா கூட அந்த பங்களால தான் இருந்திருக்கான். அந்த இடத்துல வச்சுதான் பிரக்யா அபி கிட்ட வீடியோவை காட்டியிருக்கா, எல்லா உண்மையை சொல்லியிருக்கா. அதை கேட்டுதான் அபி எனக்கு கால் பண்ணிருக்கான். Oh my God. இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ற அந்த ராபின் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறதா சொல்றான். தனு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? என்னால இங்க இருக்க முடியல. தனு ப்ளீஸ் வா போலாம். ஐயோ ஆலியா, உனக்கு என்ன பைத்தியமா? அபிக்கு தான் இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியும்ல.
நாம நாம இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மள வந்து கூட்டிட்டு போவாங்க. அபிக்கு மட்டும் கான்ஷியஸ் வந்துச்சுன்னா ஆலியாவா தனுவான்லாம் அவன் பார்க்க மாட்டான். இப்ப அவன் வாழ்க்கையில அவனுக்கு மிகப்பெரிய எதிரியே நாம தான். என்ன பார்த்தா அபி என்ன கொன்னே போட்டுருவான். அவன் என்கிட்ட போன்ல பேசும்போது என்ன சும்மா விட மாட்டேன்னு அவ்வளவு கோவமா சொன்னான். ஆலியா, ஆலியா நான் சொல்றது கேளு. நீ அங்க போக வேண்டாம். நீ மட்டும் அங்க போனா அவங்க எல்லாரும் உன்னை கொன்னே போட்டுருவாங்க. தனு, என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க அவன் என் அண்ணன். நான் அவனை போய் பார்த்தே ஆகணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி நான் பார்த்தே ஆகணும் தனு. இப்படிப்பட்ட நிலைமையில என்னால என் அண்ணனை பார்க்காம இருக்க முடியாது தனு. என் அண்ணனை நான் அழிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி நிலைமையில நான் அவனை பார்க்கணும்னு நினைச்சதே இல்ல தனு. அவன் என்ன வீட்டு விட்டு துரத்தி அடிச்சான் தனு. ரோட்ல அப்படியே அனாதையா விட்டுடல என்ன ஆஸ்திரேலியாக்கு அனுப்பி வச்சான். நானா தப்பு பண்ணி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு நினைச்சான். ஆனா நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் தனு? என் அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவன் வேணா நான் வேணான்னு என்ன தூக்கி எறியலாம். ஆனா நான் இன்னமும் என் அண்ணனை நினைச்சிட்டு தான் இருக்கேன் தனு. இப்ப கூட நான் என் அண்ணனை போய் பார்க்கலன்னா அதுக்கப்புறம் நான் என்ன தங்கச்சி சொல்லு தனு. என் அண்ணன் அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கான் தனு. நான் அங்க போவேன். நீ வேணா வராம இங்கே இருந்துக்கோ தனு. எனக்கு என்ன நடந்தாலும் சரி என் அண்ணனை நான் பார்த்தே தீருவேன் தனு. ஆலியா, ஆலியா. என் ஆயுளின் அந்தி வரை வேண்டும் நீ எனக்கு. உன் தோள்களில் தூங்கிட வேண்டும் நீ எனக்கு. உன் வெண்ணிலா ஓர் பெண்ணிலா, வானம் நீ எனக்கு. உன் பேர் சொல்லும் ஓர் கோகிலம், கானம் நீ எனக்கு. உன்னோடு நான் வாழ்ந்திட காலக்கணக்கு எதற்கு? நர்ஸ், நர்ஸ், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு நினைவு திரும்பிடுச்சா? இன்னும் இல்ல, கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். டாக்டர் அவரு டியூட்டியை செய்யறாரு. மேம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சிஸ்டர், டாக்டர், பிளட்டும் இன்ஜெக்ஷனும் சீக்கிரம் கொண்டு வாங்க. பேஷண்டோட ரிப்போர்ட் ஏன் இன்னும் வரல? டாக்டர் அங்கதான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். டாக்டர், உள்ள அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ ரியலி ஹோப் சீக்கிரமே சரியாயிடும். இன்னைக்கு முதல் முறையா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் உங்களோட அன்பு தான். நீங்க தான் உங்க புருஷனோட உயிரை திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்களோட உண்மையான காதல் தான். அவரோட நினைவு சீக்கிரம் திரும்பிடும். பொதுவா டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நானும் சத்தியன் சாவித்திரி கதையெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்களோட புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக யமன்கிட்டயே போராடி இருக்காங்களாம். இன்னைக்கு நான் அதை நேரடியாவே பார்த்துட்டேன். நாங்க பண்றதெல்லாம் ஜஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் தான். ஆனா நீங்க பண்ணது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு உங்க அன்பு மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. உங்க தாலி மேல நம்பிக்கை இருக்கு. அது உங்களையும் உங்க புருஷனையும் பிரிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும். டாக்டர் ரெடி. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். கடவுளே, எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. அவருக்கு எதைய துடிப்ப கொண்டு வந்தீங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு நினைவு திரும்ப வரணும். பிரபா எங்க அவன்? பாட்டி, எனக்கும் தெரியாது பாட்டி. நானும் இப்பதான் வரேன். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். பேஷண்ட் நேம் அபிங்கிற பேர்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் கேஸ். அவங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஓகே வாங்க. என்னமாச்சு? அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்கான்ல? என்ன ஏதாவது சொல்லு, பதில் சொல்லுமா. அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? பிரக்யா ப்ளீஸ் சொல்லுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அபி நல்லா இருக்கானா? உனக்கு சுயநினைவு இருக்கா? சொல்லுங்க ப்ளீஸ் அனி, சொல்லுங்க. டாக்டர்ஸ் எதுவும் சொல்லவே இல்லை.
உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு பாட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரக்யா ப்ளீஸ் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. அபிக்கு எதுவும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. எப்படி இது நடந்தது? அவன் டெல்லியில இருக்கிறதால பாட்டி சொன்னாங்க. அபி டெல்லியில இருக்கும்போது இங்க எப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? அபி உன் கூட அந்த பங்களால இருந்தானா? 2 பேருக்கும் சண்டை வந்துச்சா? கோவத்துல அவன் கார் எடுத்துட்டு போனானா? ஏன்னா அவன் எப்பவுமே பொறுமையா தான் காரை ஓட்டுவான். அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு? தயவு செஞ்சு சொல்லுமா, என்ன ஆச்சு? நாங்க 2 பேரும் அந்த பங்களால தான் இருந்தோம் பாட்டி. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் நடக்கல பாட்டி. இன்ஃபேக்ட் நாங்க 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வரலாம்னு நினைச்சோம். நான் குளிக்க போயிருந்தேன். அப்போ அவர் எனக்காக டிஃபன் வாங்கிட்டு வரேன்னு போனாரு. கிச்சன்ல திங்ஸ் இருந்திருந்தா நானே உனக்கு ஏதாவது சமைச்சிருப்பேன். ஸோ உனக்கு டிஃபன் வாங்குறதுக்காக மார்க்கெட் வரைக்கும் போறேன். நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. பிரக்யா உன்னை எப்படியாவது சாகடிக்கணுங்கிறதுக்காக யாரோ பிளான் பண்ணி கார் பிரேக்கை கட் பண்ணிட்டாங்க. அந்த கார்ல தான் அவர் போனாரு. அவர் போன்ல என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது I love you குண்டச்சி. அங்க நான் எப்படியோ போய் சேர்ந்து அவரை இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணேன். ஐயோ கடவுளே, என் பேரனுக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகணுமா? தயவு செஞ்சு அவனை பாட்டி காப்பாத்துங்க. நான் சொல்றது கேளுங்க, அபிக்கு எதுவும் ஆகாது. அதான் அவனுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, டாக்டர்ஸ் அவனை நிச்சயமா காப்பாத்திடுவாங்க. நம்ம அபிக்கு எதுவும் ஆகாது பாட்டி. ப்ளீஸ் நீங்க அழாம இருங்க. ஆமா பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அவன் மேல உயிரியே வச்சிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலியே அவன் மேல உயிரை வச்சிருக்கு. பாட்டி, அபிக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் சரியாயிடுவான். இந்த நேரத்துல பிரபா என்ன பேசணும்னு சொல்றான்?